அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நகை அடமானங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அறிவிப்பு வெளியாகி இருக்கு மக்களே. அதுவும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் குறிப்பிட்ட இந்த 10 வங்கிகள், குறிப்பிட்ட வங்கிகள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. 40 கிராம்குள்ள இருக்கணும். இந்த வகையான நகை அடமான கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேம் லிஸ்ட், ஓகேங்களா, யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு யார் யாரில் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கான நேம் லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின முழுமையான தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டில், அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்போவுமே தள்ளுபடி செஞ்சாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் பார்த்துட்டு தொடர்ச்சியாக இந்த அப்டேட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த நகை அடமான கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேருக்கு மேலே பயன்பெற போகிறாங்க அப்படின்றத தமிழக அரசே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசாணை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நகை அடமான கடன்களுக்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவலும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுவும் குறிப்பிட்ட அட்டைகளுக்கு மட்டுமே, அதுவும் குறிப்பிட்ட ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாருமே தொடர்ந்து செய்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா நமது சேனலில் எல்லாருக்குமே ஈஸியாகவே கிடைச்சிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நகை அடமான கடன்களுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து புதுசாக இப்போ ஒரு புது விதி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ஒவ்வொரு அதாவது நீங்கள் வந்து சிட்ட அடங்கல் இதெல்லாம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நகை அடமான கடன்கள்லாம் வச்சுருப்பீங்க. அதற்கு ஒவ்வொரு சிட்ட அடங்கலுக்குமே ஒரு அடக்க எண் கொடுப்பாங்க. அந்த அடக்க எண்ணை வச்சு தான் இப்போ வந்து கடன் வந்து வழங்க போகிறாங்க. கடன் வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போது அதை தள்ளுபடி செய்வதற்கு அந்த அடக்க எண் அப்படின்றது அவசியமாக்கப்பட்டிருக்கு, கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்பு எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான ரூபாய் 6000 கோடி நகை கடன் தள்ளுபடி, அரசாணை வெளியீடு, 16 லட்சம் பேர் பயன்பெறுவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான ரூபாய் 6000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு நேற்று வெளியிட்டது. நகை கடன் தள்ளுபடி மூலம் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். மோசடியில் ஈடுபட்ட அனைவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2020, 2021ஆம் ஆண்டுல எல்லாமே தகுதி இல்லாதவர்கள் அனைவருமே இந்த நகைக்கடனை வச்சு வேணும்னே வச்சு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான முறைகேடுகள். இந்த முறைகேடுகள் பண்ண அனைவருக்குமே சரியான தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழக கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து
கூட்டுறவு வங்கிகளில் பலர் முறைகேடாக நகை கடன்களை பெற்றது தெரிய வந்தது. இதனால் கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்கப்பட்ட அனைத்து பொது நகை கடன்களையும் ஆய்வு செய்த பிறகு தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கும் இந்த நகை அடமான கடன்கள், அதாவது நகை கடன்கள் வந்து 5 பவுன், 6 பவுன், 7 பவுன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த நகை கடன் தள்ளுபடி செஞ்சதாகவும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இனிமே ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து பயன்படணும். அதை வந்து நாங்கள் வந்து அதிகமாக தீவிரப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து அடக்க எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலத்துக்குமே வந்து அடக்க இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்கப்பட்ட அனைத்து பொது நகை கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழக அரசு குழு அமைத்தது. இந்த குழு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் பெறப்பட்ட நகை கடன்களை ஆய்வு செய்து வந்தது. நகை கடன் ஆய்வு செய்யும் பணியில் கூட்டுறவு சார் பதிவாளர், மத்திய கூட்டுறவு வங்கியின் சரக மேற்பார்வையாளர், நகை மதிப்பீட்டாளர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியாளுக்கு யாருக்குமே வந்து இதுல வந்து நாங்கள் முறைகேட பண்ணலைன்றதை தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனா வந்து அங்க வேலை செய்யறவங்களே, அதாவது இந்த சார் பதிவாளர், மத்திய கூட்டுறவு சங்கங்களின் சரக மேற்பார்வையாளர், நகை மதிப்பீட்டாளர் இவங்க தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. மண்டலம் வாரியாக நகை கடன்கள் ஆய்வு செய்யும் பணியும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு முறைகேடாக நகை கடன்கள் பெற்றவர்களை கணக்கெடுக்கும் பணியும் நடைபெற்றது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு நேற்று வெளியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு நேற்று வெளியிட்ட அரசாணை முதலமைச்சர் 13/9/2000 அன்று சட்டப்பேரவை விதியின்படி 110 கீழ் அறிவிப்பினை வெளியிட்டார். அதன்படி நகை கடன்கள் தள்ளுபடி என்பது ஒரு குடும்பத்துக்கு 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்களை சில தகுதிகளின் அடிப்படையில் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என்றது. தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான அரசுக்கு ஏற்படும் செலவு பூர்வாங்க மதிப்பீடுகளை மற்றும் ஆய்வுகளை அடிப்படையில் 6,000 கோடி ரூபாய் ஆகும். இதற்கான கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் முதலமைச்சர் அறிவிப்பினை செயல்படுத்த ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் 2021ஆம் ஆண்டு நாள் வரை 5 பவுனுக்கு உட்ட மொத்த எடை வந்து 40 கிராமுக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது. கம்மியா இருக்கலாம், ஆனால் அதிகமாக தான் இருக்கக்கூடாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடமானம் வைத்து நகை கடன் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் தங்களது கடன் தொகையை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ செலுத்தியது நீங்களாக 31/3/2021ஆம் நாள் வரை நிலுவையில் இருந்த தொகை 17,114.64 கோடி என்றும் அதற்கு பிறகு 2024ல முழுமையாகவோ நீங்கிய பின்னர் அசல் வட்டி, அபராத வட்டி, இதர செலவுகளை உள்ளிட்ட அனைத்துமே வந்து கிட்டத்தட்ட 6,000 கோடி இருக்கும் அப்படின்றத தோராயமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 5 பவுனுக்கு உட்பட்ட பொது நகை கடன்கள் பெற்று அதில் சில கடன்தாரர்கள் தங்களது தேதி வரை தங்களது நிலுவைத் தொகையினை பகுதியாக செலுத்தியது நீங்களாகவும் ஒரு தகுதி பெறாத தேர்வுகளை நீக்கிய பின்னரும் இந்த அரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை நிலுவையில் உள்ள ரூபாய் 6,000 கோடி தோராயமாக நகைக்கடன்களை இழந்த இந்த ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தள்ளுபடி செய்து அரசு ஆணைகளை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும்படி அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் அறிவுரை வழங்கும்படி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார். நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பாக பட்டியலில் கண்டுள்ள நகை கடன்களை அயல் மாவட்ட கூட்டுறவு துணை அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். மேலும் அப்பட்டமான நகைக்கடன் மோசடியில் ஈடுபட்ட அனைத்து நபர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த நடவடிக்கை நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் 16 லட்சம் நகை கடன்தாரர்கள் பயன் பெறுவார்கள். கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வழங்கப்படும் நகை கடன்களை அனைத்தும் சங்கத்தின் சொந்த நிதியிலிருந்து, அதாவது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட வைப்பு தொகையிலிருந்து
வழங்கப்பட்டுள்ளதால் மேற்குறிப்பிட்ட தள்ளுபடியில் உள்ள அசல் தொகை மற்றும் 2021 நாள் முதல் அரசாணையை பிறப்பிக்கப்படும் நாள் வரை அதற்குரிய வட்டியினை அரசு ஏற்றுக்கொண்டு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி தொகையினை அரசு வழங்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை தேவைக்கேற்ப கூடுதலாக நெறிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. தள்ளுபடி செய்யப்பட்ட பொது நகை கடன்கள் தொகையினை அளவீடு மற்றும் செலவீடு செய்து உரிய குறிப்பான ஆணைகள் வெளியிட ஏதுவாக உரிய கருத்துவினை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். எல்லாரும் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க.